பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எப்பவும் போல ஒரு வசனத்தை உங்களுக்காக காண்பித்து கொடுக்கட்டுங்களா? 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களை அழைச்சிருக்கிறேன் அப்படின்னு. அழைக்கிறது அப்படின்னா நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன், நீங்கள் என்னோட பிள்ளை, நீங்கள் என்னுடைய மகன், நீங்கள் என்னுடைய மகள்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்தாங்க சொல்கிறாரு. எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸு எங்கள் சொந்தக்காரங்களை நான் கூப்பிட்றேன், ஏன்ப்பா வாங்கப்பா இன்னைக்கு வந்துட்டு போங்கப்பான்னு சொல்கிறேன், வந்து சாப்பிடுங்கப்பான்னு சொல்கிறேன். அதுக்கு அவங்கள கூப்பிடணும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வீடு விட போக முடியாதுல்ல, எல்லோரும் 2 பேர் வீடு விட வாங்கன்ட்டு நான் அதுக்கு பதில் ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கன்னு சொல்கிறேன். நான் அவங்கள கூப்பிட்டதுக்கு அவங்க வந்துடுறாங்க. அதே போல் ஏசப்பா நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு, அழைச்சிக்கிறாரு. எப்படி அழைச்சிக்கிறாரு அப்படின்னா, நம்ம 2 நாளைக்கு முன்னாடி இல்லை 4 நாளைக்கு முன்னாடி இல்லை, தாயின் கருவிலே நம்ம உருவாகும் முன்னே ஏசப்பா நம்மளை பெயர் சொல்லி அழைச்சிக்கிறாருன்னு சொல்லி வசனமே சொல்லப்பட்டிருங்க. ஒருவனை தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துன்னு வசனம் சொல்லுதுங்க. அப்போ தாயை தகப்பனை காட்டிலும் நம்மை படைத்த தேவன் நம்மளை முன்குறிச்சிட்டாரு. இன்னாருக்கு தான் பிள்ளையா பிறக்கணும், இந்நேரத்தில் வேலை செய்யணும், இந்த இடத்துல வாழணும்னு சொல்லி ஏசப்பா நம்மளை முன்குறிச்சி அழைச்சிக்கிறாரு. அந்த பிடிப்பட்ட அழைப்பை நம்ம வீணடிச்சுன்னு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்குல்ல, நம்மளை அழைச்சவர் வந்து பரிசுத்தத்துக்கு அழைச்சிக்கிறாரு அப்படின்னு. இன்னைக்கு நம்ம பரிசுத்தத்துக்கு அழைச்ச மாதிரியா வாழ்ந்துட்டு இருக்கோம்? கிடையாது. பொய், பெத்தலாட்டம், ஃப்ராட் வேலை, ஏமாத்துறது, தப்பு பண்ணுறது, ஆபாசமான எண்ணங்கள், ஃப்ரெண்ட்ஸு கெட்டவரத்தில் திட்டுறது, சொந்தக்காரங்க கிட்ட பேசாமல் இருக்குது, வெறுப்பு, கசப்பு, அப்படி நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது தானே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை அழைச்சிருக்கேன். எதுக்காக அழைச்சிருக்கேன்? பரிசுத்தமாக நீ வாழணுன்றதுக்காக தான் அழைச்சிருக்கேன். பரிசுத்தம் அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட லைனை போட்டு, அவன் பண்ண தப்பு நான் பண்ணல, அவன் குடிக்கிறான் நான் குடிக்கல, அவன் சிகரெட் பிடிக்கிறான் நான் சிகரெட் பிடிக்கல, ஏய் நீ பொய் சொல்கிற, ஏமாத்துற, ஃப்ராட் வேலை பண்ணுற, பித்தலாட்டம் பண்ணுற, காசு பறிக்கிற, சில நேரங்களில் உங்கள் வீட்டில் நீ திருடுற, தப்பு தானே, அதெல்லாம் பாவம் தானே, அதெல்லாம் பாவத்தில் சொல்றதுங்க, அது எங்கள் வீடுங்கன்னு சொல்கிறீங்களா? கிடையாது. ஏசப்பாக்கு இதுதான் பாவம் அதுதான் பாவம் கிடையாது. ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற, பைபிள் வந்து இதை பண்ணக்கூடாது இதை செய்யக்கூடாது ஒரு சில விஷயம் சொல்லிச்சுன்னா அதை நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது பாவங்க. பைபிள் உங்களுக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் அதுவும் பாவம் தாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, அசுத்தத்திற்கு உங்களை அழைக்கல, பரிசுத்தத்துக்கு அழைச்சிக்கிறேன் அப்படின்னு. உங்களை அழைச்சவர் உண்மை உள்ளவர் தான், உங்களை அழைத்தபடி அழைத்து கொண்டு போவார் தான். உங்களை இன்னைக்கு அழைச்சவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு ஆசைப்படுறாரு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும் என்னென்ன காரியத்தில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு வெற்றியை பார்க்க நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அப்போ நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுங்களா? அன்புள்ள தகப்பனே, ஆவியானவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நாளில் கூட பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாரும் அநேக தேவைகளோடு அநேக காரியங்களில் எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஏசப்பா. அழைத்தவர் உண்மையுள்ளவர் தான். தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்பாக நீங்கள் எங்களை அழைச்சிருக்கீங்க, எங்களை முன்குறிச்சிருக்கீங்க, எங்கள் பேர் சொல்லி அழைச்சிருக்கீங்க. உங்கள் அழைப்புக்காக நன்றி. எங்களை உலகம் மறந்தாலும் நீங்கள் எங்களை மறக்காமல் எங்களை நேசித்து கொண்டே இருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் தேவைகளை சந்திங்க, எங்களுக்கு நன்மையை காண செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இன்றைக்கும் யாரெல்லாம் விசுவாசமாக ஜெபிக்கிறாங்களோ இந்த புதிய நாளில் கூட ஒரு அற்புதங்களை பார்க்கணும், தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க பத்திரமா பார்த்துக்கோங்க, எந்த தீங்கும் இல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. தொடர்ந்து உடைய ஊழியத்தை நான் சிறப்பாக செய்வதற்கு எனக்கு கிருபை தர வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் கூட ஆவியானவர் ஆண்டவர் ஒவ்வொரு மேலே பலமாக இருங்கள். சாபங்கள், பாவங்கள், கெட்ட எண்ணங்கள், அசுத்த எண்ணங்கள், பிசாசின் போராட்டங்கள் மாட்டிக்கொண்டிருக்க பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளணும். பலவீனத்தோட வியாதியோட இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புத சுகமளிக்கிற வல்லமை எனக்கு வரட்டும் தகப்பனே. நீர் ஆவியானவர் எல்லாரையும் தேற்றுவனா, நீ தேற்றுவதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. முற்றிலுமான தாழ்த்து அர்ப்பணிக்கிறேன். இயேசு மூலமாக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.